உடான் ஒருங்கிணைப்பின் முக்கிய ஆதரவாளரான ஏர் ஆசியா, ஆசியாவின் 10 உறுப்பு நாடுகளில் உள்ள 57 இடங்களுக்கு பயணிக்க தகுதியுள்ள 12,000 ஊடகவியலாளர்களுக்கு 50% தள்ளுபடியை வழங்குகிறது. அதாவது சாதாரண விமான சேவையிலிருந்து வட்டாரத்தின் மிகப்பெரிய குறைந்த கட்டண விமான நிறுவனங்களில் ஒன்றாக தற்போது ஏர் ஆசியா மாறியதற்கான பயணத்தில் ஊடகங்கள் ஆற்றிய பங்கை பாராட்டி இம்முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக அதன் துணை நிறுவனரும் கேபிட்டல் ஏ நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியுமான டான்ஸ்ரீ டோனி பெர்னாண்டஸ் தெரிவித்தார். எங்களுடன் ஆசியான் நாடுகளுக்கு பயணம் செய்வதன் மூலம் அந்நாடுகளை நன்கு புரிந்து கொள்ள வாய்ப்பு கிட்டும். எனவே ஆசியானை நன்கு அறிந்து கொள்ள 12,000 ஊடகவியலாளர்களுக்கு இந்த 50% கழிவை நாங்கள் வழங்குகிறோம் என்றார் அவர். இவ்வாண்டு ஆசியாவிற்கு மலேசியா தலைமை ஏற்றிருப்பதை நினைவு கூற அர்த்தமுள்ள வழிகளை கண்டறியுமாறு அரசாங்கம் கேட்டுக்கொண்டிருப்பதை தொடர்ந்து 2025ஆம் ஆண்டு தேசிய ஊடகவியலாளர் தினத்தில் இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாண்டு உலக யோகா தினத்தை முன்னிட்டு அனைத்துலக யோகா தின கொண்டாட்டம் எதிர்வரும் ஜூன் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 தொடங்கி 8:30 மணி வரையில் நெகிரி செம்பிலான் லிங்கி குண்டூரில் அமைந்துள்ள அறிவு திருக்கோவில் வேதாத்ரி அரங்கில் மலேசியா வேதாத்ரி ஸ்காய் மனவளக்கலை அறக்கட்டளை ஏற்பாட்டில் நடைபெறுகிறது. மாணவர்களும் பொதுமக்களும் திரண்டு வாருங்கள், நன்மை பெறுங்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட உலக சமுதாய சேவா சங்கத்து மற்றும் இந்திய யோகா அமைப்பும் ஆயுஷ் மினிஸ்ட்ரி பாரம்பரிய மருத்துவ அமைச்சகம் இணைந்து மலேசிய வேதாத்ரி ஸ்கை மனவளக்கலை அறக்கட்டளையோடு சேர்ந்து 11வது உலக யோகா தினத்தை விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிகழ்வானது வருகின்ற 20ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 சிராம்பான் அறிவு திருக்கோயிலில் நடைபெற உள்ளது. 528 தமிழ் பள்ளிகள் மலேசியா முழுவதும் 40,000 மாணவர்கள் இதில் பங்கெடுக்கிறாங்க. ஆன்லைனில் 700 மாணவர்கள் ஆசிரியர்கள் நம்மளோட அறிவு திருக்கோயில் சிரம்பானில் ஃபிசிக்கலாக பங்கெடுக்கிறாங்க. இது அமேசிங் புக் ஆஃப் ரெக்கார்டில் அங்கீகாரம் கொடுக்கப்படுது. அதே சமயத்தில் இதை இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு 10 கண்ட்ரி நம்ம கூட கொலபரேட் பண்ணுறாங்க. யோகாசனம் என்பது நமது பாரம்பரிய கலைகளும் ஒன்று. இதை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருப்போம். ஆனால் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். இந்த யோகாசன பயிற்சி மாணவர்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாகும். ஏன்னா உடற்பயிற்சி செஞ்சால் வெறும் உடலுக்கு மட்டும்தான் வலிமை கிடைக்கும். ஆனால் யோகாசன பயிற்சி செய்யும் பொழுது உடல், மனம், உயிர் ஆகிய 3 கூறுகளும் வலிமை பெறும். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.